ஐயா வணக்கங்கய்யா. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தரென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் அவர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு உங்களை மாதிரி வினையே வராதுன்னு சொன்னாரு. அப்படி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி மங்கள சண்முகரை பிரார்த்தனை பண்ணி என் பெருமான் குலதெய்வத்தை மனதார வணங்கி பக்தியுகனையர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள், புத்தாண்டு வணக்கங்கள். சிறப்பு, அற்புதம். கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஐயா. புத்தாண்டு ஆமா, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்திருந்தா ஐயா 2026 1 மாசம் தான் இருக்கு, விதியை மாத்துமா அப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. 2025 ஃபுல்லா வாஷ் அவுட்டுங்கய்யா. தெருவுக்கு தாங்கய்யா வரல அப்படிங்கிற தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல, செம ஸ்பீடா போயிருச்சுங்க. ஆமா, ஆரம்பிச்சிருந்து எவ்வளவு உலக ரீதி எவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுல இருந்து சோ மெனி. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதை போன வருஷம் பொது பலன்ல நம்ம சொல்லிடுறோம். ஆமா ஆமா, அதை நம்ம ப்ரீட் பண்றதுனால அது தடுக்க போறது இல்ல. கண்டிப்பா அது ப்ரீட் பண்ணி சொல்லும் போது தனிப்பட்ட நபரோட இருந்தா அவன் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுக்குவான். உலக பொது பலன்கிறது நடக்கும், நம்ம பாத்துக்கலாம். நம்ம அதுல சிக்காம கொஞ்சம் சேவ் சொல்லணும் இருக்கலாம். கண்டிப்பா, அதான் விஷயம். அற்புதங்கய்யா. 2026. ஆமா, 2026 என்ன வச்சிருக்கு? 2026ல நிறைய சீக்கிரட்ஸான பிகின்ஸ் வச்சிருப்பீங்க. சோ அதை ரிவீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2026 என்ன சொல்ல வருது? ஓகே, 2026 எம்பெருமான் முருகப்பெருமானோட பரிபூர்ண கருணையாலும் அனுகூலத்தாலும் எல்லார் வீட்டிலும் இன்புட்டு இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்றேன். 2025 நிறைய அபகடனங்கள், நிறைய துன்பங்களையும் கொடுத்துருக்கோம், நிறைய சக்சஸும் சிலருக்கு கொடுத்துருக்கலாம். உலக பொது அளவுல பார்க்கும் பொழுது குளோபலா நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. இதனோட இம்பாக்ட் 2026ல கட்டாயம் உண்டு. எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு காலகட்டத்துல மணி டிமானிசேஷன் ஆச்சு. ஒரு பணம் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டு புது பணம் வந்தது. 2026ல டிஜிட்டல் கரன்சி வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது டிஜிட்டலாவே கரன்சி வந்து டிஜிட்டலாவே இருப்பதற்காக, அல்லது கரன்சியில ஒரு பெரிய மாற்றங்கள், பணத்துல பெரிய மாற்றங்கள். பணத்தை வந்து பதுக்கவே முடியாது, பணம் வந்து ஊழலே பண்ண முடியாத சூழலுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பணத்துல ஒரு கடுபடியான ஒரு சூழலை ஏற்படுத்தும். மறுபடியும் நோட்டை மாத்திடுவாங்களா? நோட்டு மாத்துற அளவுக்கு இல்ல, பட் ஆனா பணம் பதுக்க முடியாத அளவுக்கான ஒரு கோட்பாடுகளே கொடுப்பாங்க. அதே போல நீங்க வச்சிருக்கக்கூடிய நகைகள் அளவு, நீங்க வாங்கக்கூடிய நகைகள் அளவு எல்லாமே மானிட்டர் பண்ணக்கூடிய சூழல பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பணம் பதுக்கிற முடியும், நகை வாங்கி பதிக்கிறோம், இது மாதிரி நீங்க எதை வாங்கினாலும் அதுக்கு அதிகமான நீ வரி கூட்டக்கூடிய சூழலை நீங்க வந்து கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய சூழல் 2026ல வரும். அப்ப வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும், பணம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும். அதே போல நம்மளுடைய இந்திய மதிப்பிற்கான உயர்வுகள் பிறக்கும். வெளிநாட்டுல இந்தியாவிற்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பா அதை உபயோகப்படுத்தி பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் ரீதியா, ஆமா, எக்ஸ்போர்ட் ரீதியாகவும் வல்லரசு நாடுகள்ல ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இம்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்திற்குரிய வருஷமாக 2026 இருக்கும். ஏன்னா பிசினஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. 2025ல அந்த பேட்டர்னை மாத்தி, எக்ஸாம்பிளா 25 கிலோ சிப்ப அரிசிக்கு வந்து வரி போட்டாங்க. உடனே 26 கிலோ அரிசி போட்டாங்க. இப்ப மூட்டை அரிசி மூட்டை 26 கிலோ போட்டாங்க சிப்பம். அப்போ 1 கிலோ சேர்த்து போட்டாங்க. அப்ப அது மாதிரி அந்த மாற்றம் பண்ணி தொழில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல்கள் எல்லாமே இந்த குளோபலா ரெடியாகி வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவோ அல்லது பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து 2026ல எல்லா கட்சியினரும் சேர்ந்து ஆஃபர் பண்ணுவாங்க. பெண்களை டார்கெட் பண்ணி அரசியல் சூழலானது உருவாகும். பெண்கள் முடிவு பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி கட்டில் அமரக்கூடிய சூழல்களை உருவாகும். அதனால பெண்களுக்கான ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் சென்ட்ரலும் கொண்டாடுவாங்க, நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டாடுவாங்க. பெண்களுக்கான ஏகப்பட்ட தொழிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க, நிறைய பெண்களுக்கான லோன்ஸ் கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பெண்கள்லாம் சேர்ந்து வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, பக்கத்துல 4 பேர்லாம் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வருஷம் விமனுக்கு, பெண்களுக்கு கட்டாயம் 2026ல நிச்சயம் இருக்கும். பேட்டரி வாகனங்கள், எலக்ட்ரிசிட்டி வாகனங்கள், சோலார் சார்ந்த அமைப்புகள், சூரியன் சார்ந்த எல்லா காரகத்துவம் வெற்றி பெறக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். சோலார் சார்ந்த விஷயங்கள இப்பயே மானியம் இருக்கு, அதை வந்து பிசினஸ் ஆக நிறைய பேர் எடுத்து பண்ணக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் பைக் வண்டி வாகனங்கள் பிசினஸ் நிறைய டெவலப் ஆகக்கூடிய சூழலும், எலக்ட்ரிக் வாகனங்களை நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிக்குரிய அமைப்புகள் எல்லாமே கட்டாயம் வரும். அதே போல மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய எக்யூப்மெண்ட் சார்ந்த மாற்றங்கள். இந்தியால இப்போ மருத்துவம்னு போனா நீங்க வெளிநாடு போறாங்க, ஆனா இந்தியால இது சரி பண்ண முடியாத ஒரு மருத்துவம் இல்லை. அந்த அளவுக்கு மருத்துவத்துறை சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் வரும். வாதியார்களுக்கான டிமாண்ட்ஸ் குறையும், ஏன்னா ஏஐ பாடம் நடத்தும். அதே மாதிரி டியூஷன் அனுப்புனா நீங்க டியூஷன்லாம் வேணாம், நீங்க ஒரு டேப் வாங்கி கொடுங்க, நான் வீட்லயே உங்க குழந்தைக்கு பாடம் நடத்துங்கிற மாதிரியான ஏஐ சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வரும். வாதியார்களுக்கான மதிப்புகள் குறையும், ஆசிரியர்களுக்கான மதிப்புகள் குறையும். இது நல்ல மாற்றம் இல்லை. அதாவது ஆசிரியர் எப்பவுமே நம்ம குருவா இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மாற்றத்தை பெற்றோர்கள் கொஞ்சம் எதிர்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க கொஞ்சம் ஃபேவரிசமா பண்ணக்கூடாது. இது கல்லூரிகள் உட்பட பள்ளிகள் வரைக்கும் ஏஐ சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் பெரிய வாதியாரா அது ஏஐயா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு
உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஏஐல நடக்கும். டிஜிட்டல் சார்ந்த துறைகள் உங்களை போல இந்த சேனல்ஸ், டிஜிட்டல்ஸ், யூடியூப் சார்ந்ததெல்லாம் பெரிய அபிவிருத வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும். ஆனா கட்டாயம் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரக்கூடிய வருஷமும் 2026 நிச்சயமா இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பிளஸ் இல்ல அல்லது வந்து இதுக்கான ஒரு வரி விதிப்புகள் இந்த வருமானத்திற்கான ஒரு கணக்கு காட்டக்கூடிய சூழல் எல்லாமே 2026 அரசு மூலமாக இந்த சோசியல் மீடியாவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறத விதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2026 பொறுத்த வரைக்கும் பயிர்கள் பெருகும். கிழங்கு விவசாயம், மஞ்சள் கிழங்கு போட்டிருக்கேன், சேனக்கிழங்கு போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், கருணக்கிழங்கு போட்டிருக்கேன், எல்லாமே டாப் கிளாஸா இருக்கும். விவசாயத்துக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைதான் கொஞ்சம் கிடைக்காது கிழங்கு ஐட்டத்துக்கு. ஆனா நிறைய மகசூல் இருக்கும். அப்போ ஓரளவு நல்ல சக்சஸ் தான். தேங்காய் விலைகள் அது ஜாஸ்தி ரேட்டு வந்து மார்ச் வரைக்கும் போகும். 2026 மார்ச் வரைக்கும் தேங்காய் நல்ல ரேட்டுக்கு போய் அதுக்கப்புறமா படிப்படியா குறைஞ்சு 2026 ஜூலைக்கு மேல ரொம்ப டவுன் ஆகக்கூடிய சூழல்கள் தேங்காய் விவசாயத்துக்கு உண்டு. அதனால பருப்பு வச்சு ஸ்டாக் போடாம வச்சிருக்கவங்களாம் அடுத்தது ஸ்டார்டிங் 4 மாசத்துக்குள்ள போட்டு காலி பண்றது ரொம்ப நல்லது. மஞ்சளுமே அதிக ஸ்டாக் வச்சோம்னாலும் 4 மாசத்துக்கு மேல மஞ்சள் விலைகள் குறையும். தங்க விலைகளிலும் ஒரு நல்ல குறையுதல் பிளஸ் கொஞ்சம் ஏற்றமும் வருஷனோட பிற்பகுதியில காணப்படும். வெள்ளி விலையும் குறைந்து ஏறுதல் அப்படிங்கிறதும் காணப்படும். விவசாயத்துல அதிகமான மகசூல்கள் வரும், அதிக லாபங்கள் கிடைக்கும், மழைப்பொழிவு நல்லா இருக்கும். ஆனா பருவம் தப்பி மழை பொழியும். குளோபல் சம்பந்தப்பட்ட வார்மிங்ஸ், அதாவது குளோபல் வார்மிங், உலகத்துல அந்த உலக வெப்பமாயுதல் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவது, இமயமலை பகுதிகளில் பெருத்த வெள்ளம் வருவது, டேராடூன் உத்தரகாண்ட் பகுதிகளில் அதீதமான திடீர் வெள்ளப்பெருக்கள், மேக வெடிப்பு மூலம் வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு அங்க பெரும் சேதங்கள்லாம் இந்த வருடங்கள்ல 2026 நிச்சயம் கட்டாயம் நடந்தே தீரும். அதே போல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இப்ப நம்ம கரூர், நாமக்கல் இதெல்லாம் உள் மாவட்டங்கள் சொல்லுவாங்க, இன்டெப்தா இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல அதீதமான மழை பெய்யக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். இது போல மாவட்டங்கள்ல சேதங்களும் இருக்கும். திருவண்ணாமலை மலைப்பகுதிகளில் சேதங்கள் வரும். பெருத்த கோயில்கள், பெரிய கோயில்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான கோயில்கள், இப்ப நம்ம அந்த கோயில்கள் எல்லாமே சேதங்கள் ஏற்படும். இல்ல அந்த கோயில்களுக்கு எல்லாமே அவப்பேர் அவமரியாதை ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதே போல கொடைக்கானல், ஊட்டி சார்ந்த மலைப்பகுதியில் மலைச்சரிவுகள், அதனால ஏற்படக்கூடிய உபத்திரங்கள் ஏற்படும். வனவிலங்குகள், காட்டு தீகள் நடக்கும். வனவிலங்குகள்னால வனவிலங்கு நிறைய பிரச்சனை வரும். வனவிலங்குகள் அடிக்கப்படுவது, அது ஏதாச்சும் அடிக்கடி இறப்பு ஏற்படுவது வரும். இதற்காக அரசு நிறைய மானியங்கள் ஒதுக்கும். கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகள், இப்போ வெட்டரி டாக்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அது சார்ந்த துறைகள்ல அரசு பெரிய அளவுல ஒரு கிளினிக்ஸ் இல்ல அரசு வந்து பெரிய டெவலப்மெண்ட்டை அந்த கான்சியஸ் வந்து 2026 இந்த கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க, அக்ரணைகள் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணுவாங்க. பெரிய வளர்ச்சி வெற்றிகள் 2026 இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல விபத்து, பெரிய தொழிற்சாலையில் விவசாய கசிவு ஏற்படுவது, இல்ல பெரிய தொழிற்சாலைகள்ல பெருத்து விபத்துகள் ஏற்படுவது, ரயில் விபத்துகள் ஏற்படுவது கட்டாயம் இந்த வருஷம் 2026 நிச்சயம் உண்டு. அதுல வந்து சேதங்களும் பெரிய அளவில் ஏற்படலாம். ரயில், தண்டவாளங்கள், அது சார்ந்த விபத்து, ரயில் சார்ந்த விபத்துகள் கட்டாயம் நிச்சயம் உண்டு. கடல் சீற்றங்கள், கடல்ல கப்பல் கவுறுவது, குறிப்பா அந்த எண்ணெய் கப்பல் அல்லது ஏதாச்சும் கேஸ் சார்ந்த ஆயில் சார்ந்த கப்பல்கள் கவிழ்ந்து போகுவது, இந்த கேஸ் சார்ந்து எடுத்துட்டு போறக்கூடிய பைப்ஸ் அது சார்ந்த விஷயங்கள்ல வெடி விபத்துகள் ஏற்படுவது, அதே போல ஆங்காங்கே தீவிரவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் உருவாகுவது, ஆட்சிக்காக, அதாவது நம்ம இந்த தீவிரவாத தாக்குதல் எல்லாமே ஒரு ஆட்சியை அந்த கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக, அந்த ஆட்சிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய சூழல்கள் எதிர்பார்க்காத இடத்துல வரும். இப்போ நம்ம வழக்கமா தீவிரவாத தாக்குதல்னாவே என்ன நினைப்போம், காஷ்மீர் பார்டர், ஸ்ரீநகர் நினைப்போம். அப்படி இல்லாம உள் மாவட்டங்கள்ல, உள் மாநிலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் ஏற்படக்கூடிய பிராப்தங்கள் நிறையவே 2026 ஏற்படும். அது மட்டும் இல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நிரூபிக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். மாநில அரசுகளுமே அதீதமான நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிக்கக்கூடிய வருஷமாக 2026 நிச்சயம் பலாபலன்களை கொடுக்கும். அப்போ இதுல வந்து விபத்துன்னு பார்க்கும் பொழுது மலை சரிவுகள், உள் மாவட்டங்கள் அதீதமான கனமழைகள், அதே போல ட்ரெயின் விபத்து, அது வந்து பிளஸ் கப்பல் விபத்து, எண்ணெய் கப்பல்கள் கவிழ்வது, மக்கள் கப்பலும் கவிழ்வது, நடுக்கடல் ஏற்படக்கூடிய பல்வேறு விபத்துக்கள் பிளஸ் மலைச்சூழலான விபத்துக்கள் எல்லாமே 2026 நிச்சயம் ஏற்படக்கூடியது நடக்கும். வான்வழியான விபத்துக்களும் இந்த வருஷமும் வாய்ப்புகள் இருக்கு. அது பெரும்பாலும் போர் விமானங்கள் இது மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறது அனுகூலம். அதே போல நாட்டுகளுக்கிடையே போர் அப்படிங்கிறது துப்பாக்கி குண்டு இல்லாம பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிகள், வரி விதிப்பினால பல்வேறு நெருக்கடிகள், ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு அதீதமான கடுபிடிகள், அங்க வேலை செய்யறவங்களுக்கான கடினமான கடுபிடிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழல்களை காட்டும். அது இது மாதிரியான சூழல் டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா அதெல்லாம் மீண்டு பெரிய அளவு தொழில் துறை சார்ந்த வளர்ச்சி, ஐடி துறையில மிகப்பெரிய வளர்ச்சி, மருத்துவ துறையில பெரிய வளர்ச்சி, டிஜிட்டல் துறையில மிகப்பெரிய வளர்ச்சி,
ஆடைகள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியில மிகப்பெரிய வளர்ச்சி, டிசைனிங் சார்ந்த துறைகள் இது சார்ந்த மிகப்பெரிய வளர்ச்சி, சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய வளர்ச்சின்னு பல்வேறு வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் வருஷமாக பொதுப்பலனாக 2026 நிச்சயம் இருக்கும். சிறப்புங்கய்யா. அந்த பொருளாதாரம் சாமானியமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு பொருளாதாரம் எப்படிங்க? ஓகே, சாமானிய ஜனங்களுக்கு பொருளாதார உயர்வு 2025 விட 2026 100% நல்லா இருக்கும். இதுல வந்து ரொம்பவே வீட்டு செலவுக்கே ரொம்ப டைட்டா போச்சுங்க அப்படிங்கிறது இல்லாம 2026ல ஏன்னா விவசாயம் கொஞ்சம் நல்லா இருந்தாவே எப்பவுமே கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் கையில இருக்கும். இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் விற்க மாட்டேங்குது, இடம் வித்துட்டா கடன் செட்டில் பண்ணி கொடுங்க, ஒரு வீடு விற்க நினைச்சிட்டு இருக்கேன், வீடு விற்க மாட்டேங்குது, இல்ல வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், இடம் வாங்கிட்டு நினைக்கிறேன், இது மாதிரியான பெரிய ஒரு பிளான் அந்த லைஃப்ல ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது பெரிய பிளான் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், அதனால பணமும் வரும், அதன் மூலமா இடம் வாங்குறது வீடு வாங்குறது மாதிரியான சூழல்களும் வரும். வண்டி வாகனம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். கார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்லாம் நம்ம இந்தியா ரோட்ல பாப்போமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வழக்கமா இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் நிறைய டப்புன்னு பட்டன் நமக்கு 2 பக்கம் ரெக்கலாம் வருது பாருங்க. அது மாதிரி ரொம்ப வித்தியாசமான கார்ஸ், வித்தியாசமான கலர்ஸ்ல, ரொம்ப அல்ட்ரா டிசைன்ல இப்படிலாம் கார் டிசைன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா 2026ல வரும். அதனால கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் மிட்ல ஒரு 6 மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் கார்ஸ் அவைலபிளா இருக்கும். அதனால கார் மார்க்கெட் வந்து பெரிய ஒரு உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறைய கொடுக்கும். ஆனா கார் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க, கார் தயாரிக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்களுக்கு பெருத்த அடியா இருக்கும் 2026. காரணம், ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னு பட்ஜெட்ல நீங்க கார் பாத்தீங்கன்னா முதல் 2 கார் 3 கார் கலெக்ஷன் இந்த இடத்துல இப்போ 20 கார் இருக்கும். அது அந்த ஒவ்வொரு பிராண்டுமே 4 காரை கொடுப்பாங்க. நிறைய புது கார்ஸ் உள்ள வரும், புது அல்ட்ராவான டெக்னாலஜி இருக்கக்கூடிய கார்ஸ், இந்த ஏஐ வச்சு அல்லது இந்த ஆட்டோ டிரைவ் சொல்றாங்க, அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜி வச்சு வரும். நிறைய இனோவேஷன்ஸ் கார்ஸ்ல வரும். நிறைய கார் கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த பிரைஸ்லயும் ரொம்ப ஜாஸ்தி லாபம் பண்ண முடியாது. மக்களுக்கு தான் ரொம்ப பெனிஃபிட்டான டைம் 2026ல கார் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம். நீங்க ஒரு 10 லட்சம் பட்ஜெட் வச்சிருந்தா அருமையான கார் எடுக்கலாம், நல்ல அமையும் கார்லாம். சிறப்புங்கய்யா. அடுத்து தங்கம்யா. தங்கம் வந்து சரமாரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு பொட்டு தங்கமாச்சும் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நேயர்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 2026ல ஏறுமா இல்ல இறங்குமா? தங்க விலை அப்படிங்கிறது பெருவாரியான குறையறக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப ஜாஸ்தி மனமகிழ்ச்சி பரவளவு குறையும் அப்படிங்கிறதுல இல்ல. தங்க விலை ஏற்றம் வரும் 2026ல. 2026 பகுதிக்கு மேல இறக்கம் வரும். திருப்பி 2024 பிற்பகுதியில் ஏற்றம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு மினிமம் ஸ்கேல் ஆஃப் அமௌண்ட்ல ஏறி இறங்கிட்டு இருக்கும். பெருசா மகிழ்ச்சி தர மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கமா அது இருக்காது. ஏறும் பொழுது ஸ்டாக் வச்சிருக்கவங்களும் மகிழ்ச்சி, இறங்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் வாங்கும் போது ரொம்ப ஹாப்பியா வாங்குற அளவுக்கு குறையாது. ஆனா வெள்ளி விலை நல்ல குறைய வரும். வெள்ளி நல்ல குறையிற அமைப்புகள் உண்டு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை அதீதமான விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் அரசு சார்ந்த ஒரு வகையில ஒரு முடிவுகள் இந்த வருஷம் 2026 எட்டப்படும். அல்லது அது சார்ந்த சுரங்கங்கள் ஃபைன் பண்றது, அதை ஆடி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மைனிங் பண்றது, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக அல்லது கட்டுக்கோப்புல பண்றதுக்காக எல்லாருக்கும் தங்கம் போய் சேருவதற்கான ஒரு விஷயத்த அரசு வந்து முன்னெடுப்பாங்க. அதனால ரிசல்ட் அப்படிங்கிறது லேட்டா தானே வரும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னாவே கொஞ்சம் அப்படியே நடக்கும். அது கண்டிப்பா அதனால ஒரு மாற்றம் வரும். 2026 தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான இறக்கம் என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா தங்க விலை இறக்கம் உண்டு. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டா போடுறது தங்கத்துல போடலாமா இல்ல நிலத்துல போடலாமா? 2026 பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு 2025லயே ஒரு அது அன்பிளசன்ட் தான், ஒரு நல்லால மிகவும் ஏற்ற இறக்கம், நிறைய அதுல ப்ராப்ளம்ஸ். 2026 27 வரைக்குமே அப்படித்தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல. பெருசா ஏன்னா குளோபலா உலக அளவுல இந்த ஷேர் மார்க்கெட்லயே பெரிய ஒரு லாசஸ் அப்படிங்கிறது 2025 26 27 3 வருஷம் இருக்கும். 2026 அது கன்னியூ ஆகும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துட்டே இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வருமானா கட்டாயம் வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க ஒரு 50% ஆப்ஷனா வச்சுக்கலாம். 2026 பொது பலன் மொத்தமா உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம குளோபல் வார்மிங்லாம் சொல்லியிருந்தோம். அதாவது நிறைய நீர் பெருக்காய் விபத்து வரும்னு சொல்லியிருந்தோம், நடுக்கடல்ல கப்பல் விபத்து ஆகும்னு சொல்லியிருந்தோம், ரயில் விபத்துன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளி குழந்தைகள் உணவுகளெல்லாம் கொஞ்சம் கலப்படமோ அல்ல அதுல ஏதாவது ஒரு விபத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் அரசும் கவனமாக இருக்கணும். அதே போல சமைக்கிறாங்க, பொது சமையல் கூடத்துல பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டிடங்கள் இடிவது, அதாவது அரசு சார்ந்த கட்டிடங்கள் பெரிய பில்டிங்க இடிஞ்சிடுறது, இது மாதிரியான அமைப்புகளும் மற்றும் இந்தியாவுடைய நேபாளம் இது மாதிரியான பகுதிகளில் அருணாச்சல் பிரதேச பகுதி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும், அதே போல கடல்கள்ல பெரும் அலைகள் ஏற்படுவதும், கடல் சார்ந்த சீற்றத்தால அதிக லாஸ் ஏற்படுவதும் வரும். அதே போல கடல் சார்ந்த இடங்கள்ல அதீதமான மண் அரிப்புகளும், சில இடங்கள்ல நம் இடம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். பார்டர் சார்ந்த பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். குறிப்பாக குழந்தைகளுடைய உபத்திரங்கள், உணவுல பிரச்சனை, ஒரு ஸ்வாட் ஃபுட் சாப்பிட்றாங்க, போய் அதை ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க,
அது மாதிரியான உபத்திரன் அதிகக்கூடிய வருஷமாகவும், அதே போல கல்லூரி சார்ந்த சமையல்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாகவும், நிறைய குழந்தைகள், மாணாக்கர்கள் அல்லது இளைஞர்கள் சார்ந்த அதீதமான துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும், அதே போல பள்ளி கல்லூரிகள் சார்ந்த துன்பங்கள் வரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். பொது போக்குவரத்துல இந்த வருஷமும் கவனமா தான் இருக்கணும். பொதுவா அசம்பிள் ஆகிற ஒரு இடத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அது போல துர்சம்பவங்கள் இந்த வருடம் நடக்கும். அதுவும் கவனமா இருக்கும். 2026ல பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருப்பது லேண்ட் தாங்க. நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, அதாவது நீங்க கையில ஒரு பணம் வச்சிருக்கீங்க, இல்ல நான் கடன் கூட வாங்கிக்கிறேன், ஒரு ₹1 வட்டி கணக்குல வாங்குறேன் அப்படின்னா, ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா ஒரு 5 வருஷம் நான் அதுக்கு வந்து நான் இஎம்ஐ கேபிட்டல் எல்லாம் பண்ணி கட்டி முடிச்சிருவேன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடத்த நான் வட்டிக்கு மேல விற்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 100% விற்கிறதுக்கான வாய்ப்புகள் 2030ல எல்லாம் வரும். அதே மாதிரி 2026ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பர் அப்படின்னா லேண்ட் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஆப்ஷன் தான் கோல்டு. சில்வருமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம், நல்ல ரேட் உண்டு. பட் இது மூணுமே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி வைக்கணும். ஒரு 5 வருஷம் அப்படின்னு பண்ணி வைக்கணும். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே ஆகாது. அருமையா சொன்னீங்க. வீட்டு அடுத்த ஒவ்வொரு ராசியில நம்ம வந்து பார்த்தோம். ஐயா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்கு, என்ன மாதிரி நற்பலன்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. வாழ்வில் எப்படியோ ஒன்று ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு 2026 மனக்குழப்பத்திலிருந்து விடுவி பெறக்கூடிய வருஷமா இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தாங்க, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ட்டு. இப்போ தெளிவா நான் முடிவு எடுத்துட்டேன், ஜம்முன்னு பண்ண போறேன் அப்படின்னா 100% சக்சஸ் வரும். அதே போல சோமங்கல விரயங்கள் நிறைய கைகூடி வரக்கூடிய காலகட்டம். நிறைய கட்டுமானங்கள் பணிகள் நடக்கும். அதே போல நமக்கு சோமங்கல விரயம்னா கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, கட்டுமானம் பண்ணிக்கிறது, நமக்கு தேவைகளை பண்ணிக்கிறது, வீட்டுக்கு குழந்தைகளை தேவை பண்ணி தரது, கல்யாண காட்சி பண்றது, வளகாப்பு பண்றது, காது ஊத்து பண்றது, எல்லாம் சோமங்கல விரயம்னு சிங்கிள் டேர்ம்ல அடைக்கிறது தான். இது மாதிரி எல்லா சோமங்கல விரயங்களும் நடக்கும். தடங்கள் பண்ணிட்டு இருக்கு, பெண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் கைகூடி வரும். இடம் சம்பந்தப்பட்ட மார்டேஜ் ஆறு வந்து லோனு இது சார்ந்த அமைப்புகள்லாம் கைகூடி வரும். இல்ல அதுல ஏதாவது ரொம்ப மெச்சூர் ஆயிடுது, நான் கட்டியாகி இடத்த மீட்கணும் அப்படின்னாலும் அதுவும் நீங்க மீட்பீங்க. கடனை பொறுத்த வரைக்கும் கடன் எல்லாம் ஓர்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு 10 பக்கம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒரே பக்கம் மாத்தி ஒரு பேங்க்ல மாத்தி மாசம் ஒரு வட்டி இஎம்ஐயோட சேர்த்து கட்டி கடனை குறைக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வருவதும் அதெல்லாம் ஓர்ஸ் பண்றதுக்கான டைம். நகை சம்பந்தப்பட்ட கடன்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய டைம். நகையெல்லாம் கொஞ்சம் ஜெயித்து ஜொல்ல அடமானம் பண்றது, இல்ல ஆடி வச்சிருக்க லோனை விட இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணி இன்னும் சேர்த்து ஒரு 10,000 வாங்கிட்டு வருவோம் இந்த டைம் போயிட்டு அப்படின்னா டாப் அப் பண்ணி அதுலயே வட்டி கட்டி இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கிட்டு வர டைம். நகை கடன் மட்டும் அதிகரிக்கக்கூடிய காலம் தான். இது பேசிக்கா கடன் அப்படிங்கிற 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகரிச்சிருக்கும். ஆனா கடனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா வாங்குங்க, தேவையான்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா கடனை பொறுத்த வரைக்கும் 2026 ரொம்ப ஜாஸ்தி ஃபிகர்ல அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதுனால கடன்ல மட்டும் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல திடீர்னு உடலுபாதை வந்துடும். திடீர்னு உடலுபாதை என்ன மாதிரி? இந்த உடலுபாதை பொறுத்த வரைக்கும் பல்லு, வயிறு, பிருவங்கள் வலிக்கிறது, கண்ணு துடிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசைப்பிடிப்பு, சோல்டர் சார்ந்த உபத்திரம், அடிவயிறு வலிக்கிறது, காய்ச்சல், ஜுரம், வயிறு சார்ந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வர்றது, மாறி 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 குடும்பத்தார போய் சளி மாத்தி 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 குடிச்சிட்டு இருக்கோம், காய்ச்சல் மாத்தி 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 வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி உபத்திரம் வருவது, ஆடு மாடு கன்றுகளுக்கு உபத்திரம் வர்றது, நாய்க்கு உபத்திரம் வர்றது. ஏன்னா ஏன் இதெல்லாம் வருதுங்க அப்படின்னா அதீதமான கண் திருஷ்டி, அதிக திருஷ்டி இருக்குது. சிம்மராசிக்கு அதீதமான திருஷ்டி இருக்க வருஷம், அதனால இந்த உபத்திரம் எல்லாம் வரும். எதிரிகளே துரோகியா மாற டைம். இப்போ நண்பர்களே துரோகியா எதிரியா மாற டைம். ரொம்ப நண்பருங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வர டைம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வர்றது, பார்ட்னர்ஷிப் சார்ந்த உபத்திரம் வர்றதெல்லாம் இப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த உடலுபாதை, கடன் அதிகம் வர்றது, பார்ட்னர்ல பிரச்சனை வர்றது, தொழில நிறைய போட்டி பொறாமை மூலமாக நிறைய திருஷ்டி வர்றது, அதே போல நண்பர்கள் துரோகிகள் ஆகுது. இது 5மே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது எல்லாமே நான் பாத்துருவாங்க. ஆனா நண்பர் துரோகியாவது எப்படி நான் பாக்குறேன், ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னம்னா நீங்க உங்களுடைய தொழில் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய சீக்ரெட்ஸ் மனசுல சீக்ரெட்ஸ் இருக்குனாலோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க, அதை சொல்லாதீங்க. காரணம் 2026ல இவங்களுக்கு ஏற்கனவே ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனையும், பெண்களுக்கு ஆண்களால பிரச்சனையும் வரப்போகுது. அதனால நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல அல்லது உங்களுடைய நட்போட்டாரத்துல மேரேஜ்னு ஆகி கொடுத்து இந்த பழைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேட் பண்ணாம கொஞ்சம் நம்ம வந்து கவனமா இருந்தோம்னா கொஞ்சம் நல்ல பலன் வரும். இல்லைன்னா தேவையில்லாத உபத்திரம் வந்துடும் ஃபேமிலியில. கொஞ்சம் கவனமா இருக்கும். சிறப்புங்க ஐயா. இவங்க மெயினா பாத்தீங்கன்னா இந்த கெத்து தான். சிம்மன் சொன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கும். மரியாதைக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டுருச்சு கடந்த காலத்துலலாம். அந்த களங்கம் எல்லாம் தீருமா? கட்டாயம் தீரும். அது தீரும். அதுல இருந்து மீண்டு வரக்கான டைம். கடன் ஒன்னாலதான் கடன் ஆகி போச்சு,
ஒன்னாலதான் லாஸ் ஆகி போச்சு சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில வென்று காட்டுற டைம், நான் கட்டிடுவேன் அப்படின்னு நீங்க 4 பேருக்கு ப்ரூவ் பண்ற டைம், உங்களுக்கு மனசுல தோன்ற ஐடியாவை அதை நீங்களா பரிசீலனை பண்ணி உங்க குலதெய்வத்திட்ட கேட்டு அல்லது உங்க குருமார்கள் யாராச்சும் இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி நீங்க வந்து முடிவு பண்றது நல்லது. நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது உங்களுடைய ஃபேமிலிலயோ எல்லாத்துலயும், இப்போ ஃபேமிலினா 10 பேர் இருக்கலாம், நண்பர்கள் 20 பேர் இருக்கலாம், அத்தனை பேர்லயும் ஒரு முடிவை சொல்லி அத்தனை பேரோட கருத்தையும் கேட்டு அத்தனை பேர் கருத்தையும் நீங்க உள்வாங்கிட்டு அந்த பண்ணணும்னீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வேலை நடக்காது. திருச்செந்தூர் போறேன் அப்படின்னா நீங்க பாட்டு காதுகா வச்ச மாதிரி கிளம்பி திருச்செந்தூர் போயிட்டு வந்துடணும். நான் திருச்செந்தூர் போறேன், நாளைக்கு திருச்செந்தூர் கிளம்புறேன், போன் வருது, ஐயா நாளைக்கு திருச்செந்தூர் இருப்பேன், நீங்க நாளை மறாடுவாங்க. ஃப்ரெண்டு கூப்பிடறான், நீ நாளைக்கு திருச்செந்தூர் போறேன்டா. இன்னொருத்தன் கூப்பிடுறாங்க, மாமா நாளைக்கு திருச்செந்தூர் போறோம் மாமா, அதனால நாளைக்கு ஆகாது. இப்படி 4 பேருக்கு சொன்னீங்கன்னா நாளைக்கு திருச்செந்தூர் போறோம் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இவங்க 4 பேருக்கு போன பண்ணி வாங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அதனால நீங்க ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது அல்லது உங்களுடைய விஷன்ஸ், உங்க ஐடியா, உங்க டிஸ்கஷன்ஸ், உங்களுடைய எண்ணங்களை டிஸ்கஷன் பண்ணாம 4 பேர்த்து சொல்லாம காதுகா வச்ச மாதிரி பண்ணீங்கன்னாவே ஜெயிச்சிடும். அதனால வந்து அதை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் திருஷ்டிக்கான காலம். நீங்க 4 பேர் ஐடியா கேட்டு பண்றதா ரொம்ப கஷ்டம். அதனால சிறப்பு. ஏன்னா சிம்ம ராசின்னு சொல்லும் போது கமிட்மெண்ட்ஸ், அதாவது ஒரு வேர்டு சொல்லிட்டாங்க, நான் நீங்க வாக்கு கொடுத்துட்டு அப்படின்னு கரெக்டா காப்பாத்துன்னு நினைப்பாங்க. கடந்த காலத்துல அது கொஞ்சம் நிறைய ராங் கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வாங்கப்பா 5 மணிக்கு சாயந்தரம் பேமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றத விட இவங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டே ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். ராங் கமிட்மெண்ட் வச்சதுனால சில பேருக்கு வந்து இவங்க பேரு மேல ஒரு ட்ரஸ்ட் கம்மியா இருக்கும். சோ அந்த ட்ரஸ்ட் எல்லாம் இந்த காலத்துல அதிகரிக்குமா? ஓகே, கமிட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமும் கொஞ்சம் நல்லாதான். நீங்க 5 மணிக்கு நான் உங்களை பார்க்க மீட் பண்ண வரேன்னா 5 மணிக்கு போக முடியாத மாதிரியான ஒர்க்ஸ் வரும். ஆனா எதையுமே காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் இந்த டைம்ல இதை பண்ண போறேன் அல்லது நான் இந்த நேரத்துல இந்த பணத்தை கொடுத்துருவேன், இல்ல ஒரு 10,000 நீங்க வாங்கினா கூட ஆனா நாளைக்கு நான் கொடுத்துறேன் வேணாம், ஆனா வந்து ஒரு 2 நாளா கொடுத்துறேன், எக்ஸ்ட்ரா ஒரு நாள் டைம் சொல்லி வாங்கிக்கோங்க. வேலைக்கு நீங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறீங்கன்னா கூட ஆனா நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னா நீங்க 5 நிமிஷத்துல போயிடலாம், இல்ல ஒரு அரை மணி நேரத்தோட போயிடலாம், ஆனா ஒரு 1 ஹவர் வந்துடுறேன், ஒரு அரை மணி நேரம் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா அந்த டைம் போக முடியாத மாதிரி சூழல் உங்களுக்கு வரும். இதனால உங்க கண்ணியத்தை நீங்க காப்பாத்திக்க முடியும், உங்க நேர மேலாண்மை நீங்க காப்பாத்திக்க முடியும். அதே போல அதீதமான பிரயாணங்கள் பண்ற டைம் இது. ரொம்ப ஜாஸ்தி டிராவல் பண்ணணும், நிறைய பிரயாணங்கள் பண்ணணும். எங்க பண்ணணும் அப்படின்னா நிறைய கோயிலுக்குள்ள போற டைம், நிறைய கோயில்கள் போடுறது, வழிபாடு செய்யறது, சாமியை பாக்குறது, இது மாதிரி நிறைய பிரயாணம் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான வருடம். அதனால ரிலாக்ஸா, ரொம்ப பொறுமையா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம நிறைய பிரயாணம் பண்ணுங்க, நிறைய யாத்திரை பண்ணுங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு சிம்மராசிக்கார் நிச்சயம் வரும். சிறப்புங்க. எதிரிகள் போன வருஷம் உங்களுக்கே தெரியும், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாம் உருவாயிட்டாங்க. அது வெளியில இல்ல, கூடவே இருக்கிறவங்க தான். பட் இந்த நேரத்தில் இந்த எதிரிகள் கம்மியாவாங்களா, இல்ல எப்படி இருக்கும்? எதிரிகள் வந்து இவங்க டாமினேட் பண்றதுக்கான எல்லா முயற்சியுமே போன வருஷம் பண்ணிருப்பாங்க, இந்த வருஷமும் பண்ணுவாங்க. இந்த எதிரிகள் போட்டிகள்ல எப்படி நம்ம சமாளிக்கிற ஒரு ஐடியாஸ் இப்போ கிளியரா கிடைச்சிருக்கும். 2வது இந்த போட்டிகள் வந்து இப்ப வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எதிர்க்கிறனால நம்ம சேர்த்து ஓடுறோம். ஏன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாம இருந்திருப்பான், நம்ம இதனாலதான் ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களுக்கு வந்துடும். எதிரிகளை நிச்சயம் வென்றெடுக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனை இருந்து பெரிய டெவலப்மெண்ட் வரக்கூடிய டைம் வந்து சிம்மராசிக்கு உண்டு. அவங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்துல விட்டுருவாங்க, சரி போ இவனை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டாயம் கொடுப்பாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த கண்ணு பட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க திருஷ்டி. ஆமா, திருஷ்டி. ஏன்னா வளர்ச்சி வரும்போது எப்பவுமே திருஷ்டி வரும் இல்லையா? இப்போ நல்ல டைம் அப்படின்னா ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா திருஷ்டி வரும். அது வந்து காமன். வீடு கட்டுறான் அப்படின்னா திருஷ்டி வரும். அதனால பெரிய திருஷ்டி பெருமை. எல்லாம் வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மறைச்சிடறாங்க. இப்பெல்லாம் இல்லை ஒரு வீடு ஒரு திருஷ்டி மாட்டிடுறாங்க. இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வரலாம் திருஷ்டி. பரவாயில்ல, நல்லா பண்றான்ப்பா, உழைக்கிறான், நல்லா பண்றான்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து அவங்க சொல்றாங்க, அது நல்லது. கஷ்டப்பட்டான், அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டான், பையன் பார்த்து நல்லா இருக்கான், குடும்பத்தை பார்த்துக்கிறான், சந்தோஷம், அது பிளெஸிங், அது பேரு. அது வந்து சொல்றது தப்பு கிடையாது. ஒரு சிலர் பாருங்க, வீடு கட்டிவிட்டியா, உங்க அப்பாலாம் சைக்கிள்ல போயிட்டு இருந்தான், இப்போ வீடு கட்டிட்டான் பாருங்க பையன், அப்படிங்கிறது திருஷ்டி. ரெண்டும் ஒரே டோன், ஒரே எண்ணம் தான். அவன் அப்பா சைக்கிள்ல போயிட்டு கஷ்டப்பட்டு இருந்தான்ப்பா, பையன் வீடு கட்டுறான் அப்படிங்கிறது ஒண்ணு சந்தோஷம். ஆமா, அவங்க அப்பா சைக்கிள்ல போயிட்டு இருந்தான், இவன் பாரு இவ்வளவு வீடு கட்டுறான். டோன் பிஹேவியர் தான். ஆமா, ரெண்டு வாக்கு சொல்றாங்க, இது பேர் வாக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா லாஸ்ட் இயர்ல அந்த நண்பர்கள் ஃபுல்லாவே எதிரியா மாறினாங்க. ஆமா ஆமா, அதாவது நம்ம கிட்டே நல்லா பேசிக்கிட்டு பின்னாடி அப்படியே போய் நம்மளை பத்தி எது தப்பா சொல்லிட்டு தப்பான வதந்திய இது பண்ணி விட்டு பிசினஸ் ரீதியாகவும் மன உளைச்சல கொஞ்சம் ஆளாக்கிட்டாங்க. சோ அதெல்லாம் இந்த காலத்துல கம்மியா இருக்க வாய்ப்பு. நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. சிம்மராசி போன வருஷம் அப்படிதான் இருந்தது. இப்போ அவங்க உஷாராயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆடி ஒரு நிறைய லாஸ் பண்ணியிருக்காங்க. அது குறிப்பா உறவு மூலமா லாஸ் ஆயிருக்காங்க. நம்பினவனுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, அது மூலம் லாஸ் ஆயிருக்காங்க. இப்போ அவங்க கரெக்டா அந்த நம்ம
இது ஆத்துல கால் விட்டாலும் அளந்து அளந்து போடணும், ம். சேத்துல கால் விட்டாலும் அளந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அப்ப அது மாதிரி ரொம்ப கவனமா பழக ஆரம்பிச்சிருவாங்க. ம். நம்ம சுத்தி யார் இருக்காங்கிறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ரொம்ப இலகுவா இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ஹார்டா மாறி கொஞ்சம் யார் பக்கத்துல வந்தாலும் கொஞ்சம் ஒரு சேஃப் கார்டு கொஞ்சம் பண்ணிக்குவாங்க. இது தேவையா, இவங்க நட்பு தேவையா, உறவு தேவையா, இவங்களை நம்ம டிராவல் பண்ணிக்கலாமா, இவங்க கூட உறவு பண்ணலாம் வேணாமாங்கிற ஒரு தெளிவான சிந்தனையை பண்ணிட்டு தான் அளவு பண்ணுவாங்க. அதனால இப்ப இந்த டைம்ல அதுல வந்து புதுசா அந்த பிரச்சனை வராது. பழைய ஆளுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து வென்றெடுக்கக்கூடிய டைம் கொஞ்சம் ஜெயிச்சுவாங்க. அந்த நல்லா வென்றெடுக்கக்கூடிய காலம். ஏன்னா அஷ்டம சனி வேற ராசியில வந்தா கூட அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அழுதுருவாங்க. என்னன்னா இவ்வளவு அடி உங்களுக்கு உழுகுறதே, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைப்பாங்க. ஆனா சிம்ம ராசி என்னன்னா என்ன வேணா பறிச்சுக்க, பணமா சொத்தா பேயரா, ஆனா எங்கிட்ட இருக்கிற தைரியத்தை மட்டும் உங்களால பறிச்சுக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு கூட சிம்ம ராசி சொல்லலாம். ஆமா, ஏன்னா அப்படி போல்டா நிக்கிறாங்க. சிம்மராசிக்காரர்களே எப்பவுமே அவங்க வளரோட சேர்த்து சுத்தி இருக்கணும் வளர்த்துன்னு நினைப்பாங்க. நான் வந்து தொழில் பண்ணி வளர்றேன், லேபரும் வளரட்டும், வேலையாலும் வளரட்டும், நமக்காக உழைக்கிறான், வேலை செய்யறான், 30 வருஷம் 10 வருஷம் கிட்டே வேலை செய்யறான், இந்த ஒரு சேர்த்து வச்சுக்கோ, இந்த பணம் சேர்த்து வச்சுக்கோ, ஃப்ரெண்டே சேர்த்து வளர்த்துவாங்க. இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டான், எல்லாம் ஒரே ஸ்கூல் மேட்டா இருப்பாங்க, ரொம்ப தோஸ்தா இருப்பாங்க. இப்போ நிறைய ரஜினிலாம் கூட நிறைய இன்டர்வியூ பார்க்கும்போது ராஜ் பகதூர் ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்லிட்டே இருப்பாரு. அது மாதிரிதான் இப்போ அவங்களுடைய நட்பை சேர்த்து வளர்த்துவாங்க. இந்த சிம்மராசி வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்க சுத்தி இருக்க ஆளும் வளர போறாங்க அர்த்தம். உங்க கேங்ல ஒரு சிங்கராம்சி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல, அவர் வளர்றாரு, பெரிய சக்சஸ் பண்றாரு அப்படின்னா கட்டாயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வளர்த்து விட்டுருவார், அல்லது குடும்பத்தையும் வளர்த்து விட்டுருவார், வேலையாட்களையும் வளர்த்து விட்டுருவார். அவரோட கரணம் பிடிச்சிட்டா போதும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தா போதும், அவரோட சேர்த்து எல்லாத்தையும் வளர்த்துருவாங்க. அதனால அந்த போல குணம்லாம் இருக்கு, சரியான மனோ திறமை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. ஆனா இந்த வருஷத்துல இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கணவன் அன்னுண்ணிய சார்ந்த பிரச்சனை நிறைய வரும். ஃபேமிலி ரீதியா ஹஸ்பண்டோட சொல்ல, ஒய்ஃப்னு சொல்ல, டாமினேட் யார் பெரிய ஆள் அப்படின்னு பாக்குற மாதிரியான சூழல்லாம் வரும். அதுல அன்னுண்ணியை மட்டும் பேணிக்கிங்க. மாற்று இப்ப ஆண்னா பெண், பெண்ணா ஆண், இந்த உறவுல கொஞ்சம் கவனம் பண்ணிக்கங்க. அது வந்து நட்பா இருந்தாலும் சரிதான், அல்லது உறவுனாக இருந்தாலும் சரிதான், அதுல கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். இதுதான் விஷயம். கமிட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிக்காம, ரொம்ப அகலக்கால் வைக்காம, அதிக கடன் பண்ணிக்காம, இருக்கிறதுல அதிக எவ்வளவு லாபம் பண்ண முடியுமோ அவ்வளவு லாபங்களும், இருக்கிற தொழில வந்து அங்கேயே இருந்துட்டு லாபங்கள் பண்றதும், அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள் வர்றதும் இதெல்லாம் உபயோகப்படுத்தி ரொம்ப பொறுமையா இருந்தாங்கன்னா 100% சக்சஸ் தான். ஐயா அவங்க வழிபாட வேண்டிய வழிபாடு இல்லை, வழிபாடு வந்து பிள்ளையார்பட்டி தான், விநாயகர் தான், அனைத்தும் தரக்கூடிய அற்புத கடவுள். வெள்ளருக்கு அருணாகர் கட்டிக்கணும், இடுப்புல கட்டிக்கிறது, வெள்ளருக்குல விநாயகர் வாங்கி வீட்டுல சுவாமி கும்பிடுறது. பிள்ளையார்பட்டி ஒரு 3 மாசம் கொஞ்சம் முடிஞ்சா பக்கத்துல இருந்தா போயிட்டு வந்துடுறது. தூரமா இருக்குதுங்க, நான் சென்னையில இருக்கிறேன் அப்படின்னா ஒரு டைம் ஆச்சு 2026ல பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு போயிட்டு என்ன பண்ணணும், விநாயகருக்குன்னா ஒரு செவ்வாழை பழம் ஒண்ணு இல்ல, ஒரு சீப்பு, 2 தேங்காய், வெத்தலை பாக்கு, விநாயகருக்கு ஒரு வஸ்திரம், திருநீர் ஒரு பாக்கெட்டு, திருமஞ்சன் ஒரு பாக்கெட், தாம்பளத்துல வச்சுட்டு போய் எடுத்துட்டு போய் விநாயகர்கிட்ட கொடுத்து உங்க குடும்ப பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, உங்க தொழில் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, வெளியே வந்து ஒரு 3 சூரத்தேங்காய் உடச்சு வந்தாங்கன்னா போதும். 100% ஜொலிக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். பயப்பட தேவையில்லை. சிறப்பு. இவங்களோட வழக்கம் போல உங்களோட பஞ்ச் சொல்லுங்க. இவங்களுக்கு பஞ்ச் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும், கவலையப்படாதீங்க. முருகர் உங்களை பார்த்துக்குவாரு, நிறைய அள்ளி கொடுப்பாரு. நல்ல வளர்ச்சி அமைப்புகள் வருவதற்காக நானும் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிம்மராசிக்காரர்கள் மென்மேலும் 2026 எண்ணிய காரியங்கள் எல்லாமே திண்ணியமாக நடைபெற எம்பெருமான் முருகப்பெருமானும் பரிபூர்ணமாக இருக்கும். இனி எல்லாம் சிறப்பு. இறுதியா அதோட மதிப்பெண் ஓகே, மார்க் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 100க்கு 75 மதிப்பெண் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. 75 மதிப்பெண். சிறப்பு. அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த ராசியில பார்க்கலாம். நன்றி.